வாகர்த்தா இவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 25/5/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. சுபகாரியங்கள் எதுவும் சனிக்கிழமையிலே ஆரம்பிக்கக்கூடாது. எந்த ஒரு சுபகாரியங்களையும் சனிக்கிழமையிலே செய்யக்கூடாது. இது இறை வழிபாட்டிற்கு, சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டிற்கு, சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பான நாள் இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இது பொதுவாக தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொல்வாள், சனி நீராடு. இந்த சனிக்கிழமைகளிலே தலைக்கு எண்ணெய் வைத்து உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும், நீராட வேண்டும். சனிக்கிழமையில் சனி நீராடு. எனவே இந்த சனிக்கிழமையிலே நாம் ஆலய வழிபாடுகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி கருங்குவளை மலர்கள் கிடைத்தால் கருங்குவளை மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வது, வெண்ணிப்பத்திரம் கிடைத்தால் வெண்ணிப்பத்திரத்தினாலே அர்ச்சனை வழிபாடு செய்வது, எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வது, எள்ளுச்சாத நிவேதனமாக வைத்து காக்கைக்கு உணவாக கொடுப்பது இவைக்குரிய சிறப்போடு கூடியது இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. அதேபோல் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜைகள், பஜனைகள், 18ஆம் படி பூஜைகள் நடைபெறுகின்ற இடங்களிலே சென்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் தரக்கூடியது. இன்றைய தினம் இந்த சமய குரவர்கள் என்று போற்றப்படுகின்றவர்களே சிறப்பான இந்த நால்வரிலே இன்று ஞான சம்பந்த பெருமானுடைய குருபூஜை நாள், திருஞான சம்பந்தருடைய குருபூஜை நாள். சித்திரை மாதத்திலே அப்பர் சுவாமிகளுடைய குருபூசை, சித்திரை சதயம் அப்பர், சிறந்த வைகாசி மூலம் ஞான சம்பந்தர். இன்று ஞான சம்பந்தருடைய குருபூஜை நாள். இளம்பராயத்திலே இறையருளை பூர்ணமாக பெற்றவர். தந்தையாராகிய சிவபாத விருதையரோடு தோணியப்பர் ஆலயத்திலே சென்று தந்தையார் அங்கே நீராடச் சென்று தண்ணீரே மூழ்கி நீராடுகின்ற பொழுது தந்தையை காணாது அப்பா அம்மா என்று அலறின பொழுது இறைவன் பார்வதி பரமேஸ்வரனாக இறங்கி வந்து அன்னை பார்வதி தேவியானவள் ஞானப்பாலை கொடுத்தாள். அந்த ஞானப்பாலை உண்டதினாலே ஞானம் ஏற்பட்டு ஞான சம்பந்தர் தேவாரம் பாடினார். தந்தையார் வெளியிலே வந்து வாயிலே பால் வழிந்திருப்பதை பார்த்துவிட்டு, நீ அந்தணச் சிறுவன், உனக்கு யாரிடத்திலே இந்த பாலை வாங்கி குடித்தாய் என்று அதற்றுகின்ற பொழுது ஆகாயத்தை காட்டி, தோளுடைய செவியன் விடையேறியோன் தூவன் மதிசூடி காலுடைய சுடலைப்படி பூசியன் உள்ளம் கவர் கல்வன்
ஏழுடைய மலரால் உனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீருடைய பிரம்மாபுரமேவிய பெம்மானிவன் என்று ஆகாயத்தை காட்டி அந்த பார்வதி பரமேஸ்வரனுக்கு ஞானப்பால் கொடுத்ததை கூறியவர். 3 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது தேவாரம் பாடியவர் திருஞான சம்பந்தமூர்த்தினார். பல்வேறு அற்புதங்களை செய்தவர். பல தலங்களிலும் சென்று சிறப்பாக தேவாரங்களை பாடியவர். இறை அருளை பூர்ணமாக பெற்றவர். இறைவன் அந்த பிஞ்சு கையினாலே தாளம் போட்டு பணி செய்ய பாடுகின்ற பொழுது பொற்றாளம் வழங்கினார் என்று பல்வேறு சிறப்புகள் ஞானசம்பந்தரை கொண்டு அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய குருபூஜை நாள் என்று எங்களுடைய சைவம் தமிழும் சிறந்து விளங்குகின்ற யாழ்ப்பாணம் நல்லூரிலே ஞானசம்பந்த மூர்த்திக்காக அங்கே ஆதீனம் அமைத்தவர் நல்லை குருமணியாக திகழ்ந்த ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். அந்த நல்லை ஆதீனத்திலும் ஏனைய பல்வேறு இடங்களிலும் இந்த ஞானசம்பந்தருடைய குருபூஜை பாடசாலைகள், கல்லூரிகள், ஆலயங்கள் தோறும் சிறப்பாக நடத்தி இந்த இளம் சமுதாயம் வளர்ந்து வருகின்ற இளம் பிள்ளைகளுக்கு இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் அவர்களை கொண்டு பேச வைத்தும் பெரியவர்களை கொண்டு அவர்களுக்கு அவருடைய அற்புதங்களை புரிய வைக்கின்ற வகையிலும் சிறப்பான குருபூஜை வழிபாடுகளை நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.